ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரெட் ஆர்ட் சென்னை. இன்றைக்கி வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ளவுஸோட பேக் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த டிசைனுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம நார்மலாக வந்து நெக் வந்து மார்க் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரியே மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து நெக்கோட இறக்கம் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான அளவு, நெக்கோட கரெக்டான அளவு. மேலே பார்த்திங்கன்னா தையலுக்காக ஒரு 1/4 இன்ச் வந்து விட்டிருக்கேன். ஸோ அந்த இதையும் மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக நெக்கோட அளவு மார்க் பண்ணதுலேருந்து கீழே வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து நெக்கோட ரவுண்டு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து ரவுண்ட் நெக் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ நார்மலாக வந்து பார்த்தோம்னா மேலே வந்து நம்ம பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நம்மளுடைய நெக்கோட கரெக்ட் அளவு. ஸோ நெக்கோட கரெக்ட் அளவு இந்த இடத்துல தான் நம்மளுடைய நெக்கு வந்து வளைவு வரும். ஸோ அந்த இடத்துல இருந்து அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து வளைச்சி நம்ம ஒரு கேர்வாக வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ ஃபுல்லாக வந்து பேக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இந்த இடத்தையும் மார்க் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இதையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ இது கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பீஸாக வந்து இருக்கும். இதையும் நாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மெயின் கிளாத்து அண்ட் வந்து லைனிங் கிளாத்தை வந்து நெக்கை வந்து நாம் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பி எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்து பேக் ஃபுல்லாகவே வந்து ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ப்ளவுஸ்க்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ளவுஸோட பார்டர் வந்து பேக்கில் வந்து கீழே வர மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து சாரியோட பார்டர் ஒரு கலரும் ப்ளவுஸோட பார்டர் ஒரு கலரும் இருந்துச்சு. ஸோ இந்த 2 பார்டரையுமே யூஸ் பண்ணி நம்ம ஒரு சூப்பரான டிசைன் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து சாரியோட கிளாத்து. இந்த கிளாத் வந்து ஒரு 3 இன்ச் வர மாதிரி எடுத்துட்டு ஒரு முக்கோணம் மாதிரி மடிச்சுட்டு ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட பார்டர் வந்து இதையும் வந்து ஒரு 2.25 இன்ச் அளவில் வந்து எடுத்துட்டு முக்கோணம் மாதிரி மடிச்சுட்டு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 முக்கோணத்தையும் நாம் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்றை வச்சு ஒரு தையல் போட்டுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா 3 இன்ச் எடுத்துக்கிட்ட இதை கீழே வச்சுட்டு 2.25 இன்ச் உள்ள அந்த கிளாத்தை வந்து முக்கோணத்தை வந்து நம்ம வந்து மேலே வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க. 2யும் ஜாயின் பண்ணுற மாதிரி தையல் போட்டு கீழே இருக்கிற அந்த பிசிறு எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரியே வந்து இந்த மாதிரி நான் நிறையா பீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஒவ்வொரு பீஸையும் நம்மளுடைய ப்ளவுஸோட பேக்கில் வந்து இந்த மாதிரி நெக்கில் வந்து வச்சு 1 பை 1 வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக வந்து இதை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ ஃபுல்லாக வந்து முடிச்சாச்சு. இதை வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம ஒரு 2 பீஸ் வந்து கட் பண்ணி வச்சோம் இல்லையா லைனிங் கிளாத்தில், இந்த பீஸை வந்து எடுத்துக்க போகிறேன். இதுக்கு பார்த்தோம்னா சாரியோட பார்டர் வந்து க்ரீன் வித் காப்பரில் வந்து இருந்துச்சு. அந்த பார்டரை வந்து கொஞ்சமாக வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இந்த கிளாத்தை இந்த பார்டருக்கு மேலே வச்சுட்டு ஒரு 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வர மாதிரி வந்து நம்ம இதை வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை வந்து ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 இன்ச் மட்டும் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணி கூட ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே வந்து 2 பீஸ் வந்து நமக்கு தேவைப்படும். 2 பீஸுமே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ 2 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா சேம் இதே மாதிரியே வந்து இதுக்கு லைனிங் கிளாத்தும் க்ரீன் கலரில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பீஸை வந்து நாம் வந்து பார்டருக்கு மேலே வந்து நல்ல பக்கத்தில் வந்து லைனிங் கிளாத்தை வச்சுட்டு இந்த ஒன் சைடு மட்டும் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை வந்து திருப்பி எடுத்துட்டு திரும்பியும் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரியே இன்னொரு சைடையும் நாம் வந்து இன்னொரு பார்டர் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வந்து இதே மாதிரியே எடுத்துக்கலாம். இப்போ 2யுமே ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேக்கில் இந்த முக்கோணம் ரெடி பண்ணோம் இல்லையா, இந்த முக்கோணம் வந்து ஒரு 5 பீஸ் 6 பீஸ் வந்து அதிகமாக வந்து எக்ஸ்ட்ராவே இருந்துச்சு. ஸோ அந்த பீஸையும் நான் வந்து வேஸ்ட் பண்ணாமல் ஒரு லைனிங் கிளாத் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த ஒவ்வொரு இதாக முக்கோணத்தையாக நம்ம வச்சு தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம்.
ஃபுல்லாக வந்து இதை வந்து தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த லைனிங் கிளாத் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ளவுஸ்க்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு பார்டர் அண்ட் வந்து கிளாத்தை வந்து வேஸ்ட் பண்ணாமல் ஒரு சூப்பரான டிசைனை வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த டிசைன் வந்து இருந்தது. இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம அந்த முக்கோணம் எல்லாத்தையுமே வந்து ஜாயின் பண்ணி ஒரு தையல் போட்டு எடுத்தாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த லைனிங் கிளாத் எல்லாம் அங்கங்கே தெரியிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த 2 பீஸையும் நாம் இந்த மாதிரி இந்த முக்கோணத்துக்கு சைடில் வர மாதிரி வச்சு இந்த இடத்துல வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கோங்க. இப்போ தையல் வந்து போட்டதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா வந்து கீழே அந்த இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துட்டு நம்மளுடைய ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி உள் பக்கமாக வச்சுட்டு கரெக்டாக வந்து சென்டர் பார்த்து வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல இருந்து ஒரு 2 தையல் வர மாதிரி போட்டுக்கலாம். 2 தையல் வந்து போட்டுக்கோங்க. இப்போ 2 தையல் போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நெக்கில் வந்து முக்கோணம் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முக்கோணத்தில் அந்த நூலெல்லாம் வெளியில் வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு லேஸ் ஒர்க் வந்து வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோம்னா இன்னும் வந்து இந்த ப்ளவுஸோட லுக் வந்து சூப்பராக இருந்தது. இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்டோன் லேஸ் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். 2 சைடுமே ஸ்டோன் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கோல்டன் கலர் பீட்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த முக்கோணத்துலேயும் நாம் வந்து பீட்ஸ் வச்சு நார்மல் நீடியில் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய ப்ளவுஸோட நெக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய டிசைன் வந்து அடுத்தடுத்து வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.